ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வைப்ஸ். நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஆல் இண்டியா ஃபேமஸ் குருநாத சாமி கோயில் திருவிழாங்க. இது ஈரோடு பக்கத்தில் இருக்கிற அந்தியூரில் ஆகஸ்ட் 13 டு 17 வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. வாங்க ஒரு விசிட் போயிட்டு வரலாம். இன்றைக்கி ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்தியூரோட ஸ்பெஷல் இந்த தேங்காய் பர்பி தாங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. கேமரா பார்த்ததும் ரொம்ப அழகாக வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. தேங்காய் பர்பி மாதிரியே இந்த மக்களோட ஸ்மைலும் ஸ்வீட்டாகவே கலர் கலர் அல்வாவும் கிடைக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அடுத்து சோளக்கருது சுட சுட வேக வச்சு கொடுக்குறாங்க. அது வாங்கி சாப்பிட்டுட்டே தூரி கடைக்கு நம்ம நடந்து போகலாம். ரொம்ப தூரம் நடக்கணும், பசிக்கும்ல. இப்போ தூரி கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே விதவிதமான தூரிகள் கலர் கலராக இருக்குது. பார்த்த உடனே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. குதிரை சந்தை, மாட்டு சந்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம தூரி விளையாட போகிறோம். வாங்க நம்ம இப்போ குதிரை சந்தைக்கு போகலாம். குதிரைகள் நிறைய வந்திருக்கு. குதிரை சந்தை கடந்த 200 வருஷமாக இங்கே நடந்துட்டுருக்குங்க. திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலி காலத்திலேருந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. அவரோட படைக்கு தேவையான குதிரைகளை இங்கே தான் வாங்கினாராமா. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்தும் குதிரைகள் விற்பனைக்காக இங்கே வருது. எல்லா ரகமான குதிரைகளும் இங்கே கிடைக்கும். இங்கே ஒருத்தர் குதிரை வாங்கிட்டு கெத்தாக போஸ் கொடுத்துட்ருக்காரு. விலை 5 லட்சம் 10 லட்சம்னு போயிட்டுருக்குங்க. இப்போ மாட்டு சந்தையை சுற்றி பார்க்கலாம் வாங்க. சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற விவசாயிகள் விற்பனைக்காக இங்கே மாடுகளை கொண்டு வராங்க. எங்கள் அப்பாவுக்கு விவசாயிங்க, அவருக்கு மாடுகள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வருஷம் இந்த மாட்டு சந்தையை தான் சுற்றி சுற்றி எங்களுக்கு காட்டுவார். இந்த கற்பனை பாருங்கள், விற்றுருவாங்கன்ட்டு கோவப்பட்டு திரும்பி நின்றுட்டான். அடுத்து நம்ம பார்க்குறது காங்கேயம் காளைங்க. எல்லோரும் இப்போ ஜெர்சி சிந்து இன பசுக்களை வளர்க்குறதுனால இந்த காங்கேயம் காளைக்கு ரொம்ப ரொம்ப மவுசு ஜாஸ்திங்க. இவன் ரொம்ப கோவக்காரன் போல், கிட்ட போனால் முட்டிடுவான்னு நினைக்கிறேன். 2 சைடும் கவர் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இந்த காங்கேயம் காளையோட ஓனர் நம்மக்கிட்ட ரொம்ப உற்சாகமாக பேசினார். இந்த காளையோட விலை 1.25 லட்சம் சொல்கிறாரு. 1.70க்கு கேட்டால் கூட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தார். அடுத்து நம்ம வந்திருக்கிறது குதிரை ரேஸ் பார்க்க. வாங்க பார்க்கலாம். எல்லா பக்கமும் கம்பி தடுப்புகள் வச்சு பார்வையாளர்கள் நின்று பார்த்து ரசிக்க வசதி பண்ணியிருக்காங்க. ரேஸ் ஆரம்பமாயிருச்சு. இங்கே ஒரு குதிரை தத்தி தடுமாறி பின்னாடியே வருது. அவனை தள்ளிரும் போல் இருக்கு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு இந்த ரேஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பெண்கள் ஆண்களுக்கு சமமாக ரேஸில் கலந்துக்கிட்டதான். இவங்க ஜான்சி ராணி மாதிரி குதிரையில் கம்பீரமாக வராங்க. ரேஸ் முடித்து வெளியில் வந்தாக்க இந்த குதிரைகள் கட்டுறதுக்கு தேவையான கயிறுகள் சேனங்கள் எல்லாமே இங்கே இந்த கடையில் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. இதை கடந்து நாம் இப்போ தூரி கடைக்கு வந்துட்டோம். எஸ், ரொம்ப அழகாக தூரி ஆடிட்டுருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. விதவிதமான தூரிகள் இருக்குது. நாமளும் இப்போ போய் தூரி ஆட போகிறோம். ஆனால் தூரி ஆடுறத விட என்ன சந்தோஷம்னா, அந்த தூரி ஆடுறவங்கள பார்த்து ரசிக்கிறதுங்க. அவங்க சில நேரம் மயக்கம் வந்து விழ ஆரம்பிச்சிருவாங்க. அது பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும். நான் அதுதான் ரசித்து பார்ப்பேன். இந்த தூரி ரொம்ப தலைகீழாக சுற்றிட்டுருக்கு. எனக்கு இங்கே கீழே நின்று பார்க்கவே எனக்கு தலை சுற்றுது. எனக்கு ரொம்ப பயம் அந்த தூரி பார்த்தா. மற்ற ராட்டின தூரியெல்லாம் நல்லா ஆடுவேன். ரொம்ப நான் இங்கே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வாங்க.